இது வந்து ஒரு டைரக்டான ப்ராப்பர்ட்டி தான். இது வந்து மேட்ரிக்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. இது புக் பேக் கொஸ்டின் தான். டிரான்ஸ்போஸ் ஆஃப் அ காலம் மேட்ரிக்ஸ். காலம் மேட்ரிக்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அது பார்க்கறதுக்கு ஒரு சிங்கிள் காலம் மாரியே இருக்கும். அதாவது காலம் மேட்ரிக்ஸ்னா நீங்க வந்து வெர்டிகலா இப்படி ஒரு லைன் மாரி இருக்கிற மாரி இப்படி இமேஜின் பண்ணிக்கலாம். இந்த மாரி. இந்த டைரக்ஷன்ல இப்படி ஒரு வெர்டிகல் பார் மாரி இருக்கும். இதுதான் காலம் மேட்ரிக்ஸ். இப்போ இது டிரான்ஸ்போஸ் எடுத்தோம். டிரான்ஸ்போஸ்னா என்ன அர்த்தம்னா, நீ இப்படி ரோஸ்ல இருக்கிறதெல்லாம் காலம்ஸ்க்கு மாத்துறது. அதே காலம் இருக்கிறதெல்லாம் ரோவா மாறிடும் ஆட்டோமேட்டிக்கா. ஸோ அந்த மாதிரி இன்டர்சேஞ்ச் பண்ணுறது தான் என்னென்னா இது. இப்போ இப்படி இருக்கிறத காலமில் இருக்கிற எல்லாத்தையும் நம்ம இப்படி ரோவாக மாற்றிட்டோம்னா இந்த மாதிரி ரோ மேட்ரிக்ஸாக மாறிடும். ஸோ அவங்க கேட்குறது என்னென்னா காலம் மேட்ரிக்ஸோட டிரான்ஸ்போஸ் எடுத்தோன்னா நமக்கு என்ன வரும்னு கேட்குறாங்க. ஸோ அது வந்து ரோ மேட்ரிக்ஸ். ஓகே, அடுத்த கொஸ்டின் போகலாமா? ஸோ இதுவும் என்னென்னா டேரெக்டான ஒரு ப்ராப்பர்ட்டி கொஸ்டின் தான். புக் பேக்கில் இருக்க கொஸ்டின் தான். டேஞ்சன்ட் இஸ் பர்பெண்டிகுலர் டு த ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் அட். அதாவது ஒரு சர்க்கிள், அந்த சர்க்கிளுக்கு ஒரு டேஞ்சன்ட் வரைஞ்சோம் அப்படின்னா அந்த சர்க்கிளுக்கு அது ரேடியஸ்க்கு பர்பெண்டிகுலராக இருக்கும். எந்த இடத்துல பர்பெண்டிகுலராக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சென்டர்லையா, இல்லை பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்ல, இன்ஃபினிட்டியில், கார்டியன். இது டேரெக்டான ஒரு ப்ராப்பர்ட்டி தான். அந்த எந்த இடத்துல அந்த டேஞ்சன்ட் வந்து சர்க்கிளை வந்து கான்டாக்ட் பண்ணுதோ அந்த இடத்துல தான் அது வந்து பர்பெண்டிகுலராக இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஆன்சர் என்ன? இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஓகே, இந்த கொஸ்டின் வந்து என்னன்னா கோஆர்டினேட் ஜியோமெட்ரிலேருந்து கேட்டிருக்காங்க. இது வந்து மாடிஃபைடு கொஸ்டின். அதாவது புக் பேக்கில் இருக்கிறது அப்படியே கேட்கல, ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணி கேட்டிருந்திருக்காங்க. என்னென்னு பார்க்கலாம். த ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் பாசிங் த்ரூ ஆரிஜின் அண்ட் பேரலல் டு த லைன். ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் அந்த லைன் வச்சுப்போம். 7x - 3y + 4 = 0 அப்படின்ற லைனு. இந்த லைனுக்கு பேரலாகவும் ஆரிஜினில் பாஸ் ஆகக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய லைன் எது அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு பேரலாக போகிற லைன். ஓகே, நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னென்னா இந்த ரெண்டாவதாக நான் போட்ட லைனோட ஈக்குவேஷன் தான். இது ரெண்டும் பேரலாக இருக்குன்றாங்க, ஒரே டைரக்ஷனில் போகுது. அதே மாதிரி இது ஆரிஜின் வழியாக பாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது இந்த மாதிரி கிளியரான ஒரு டயக்ராம் போட்டால் நம்ம பாதி ப்ராப்ளம் சால்வ் பண்ண மாதிரி, ஏன்னா ஒரு கிளாரிட்டி கிடச்சிரும். இது ஆரிஜின் வழியாக பாஸ் ஆகுது, அதுவும் இல்லாமல் இதுக்கு பேரலாகவும் இருக்குது அப்படின்ட்டாங்க. இப்போ இப்படி யோசிச்சு பார்க்கலாம். ஒரு லைனோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும்னா நமக்கு 2 டீட்டெயில்ஸ் தேவை. இதர் அது 2 பாயிண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு பாயிண்ட் ஒரு ஸ்லோப்பாக இருக்கலாம், இல்லை ஒரு ஸ்லோப் இல்லை ஒரு இன்டர்செப்டாக இருக்கலாம், இல்லை 2 இன்டர்செப்ட்ஸாக இருக்கலாம். இந்த 4 ஃபார்ம் நம்ம வந்து சாப்டரில் படிச்சிருப்போம். இதில் வந்து என்னென்னா அது நீங்கள் எந்த வகையிலனாலும் அப்ரோச் பண்ணலாம். இந்த இடத்துல எது பெஸ்ட் அப்ரோச் அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு ஒரு பாயிண்ட் தெரிஞ்சிச்சா, ஒரு டீட்டெயில் தெரிஞ்சிச்சு. அதே மாதிரி பேரலல்னு சொல்கிறாங்களா, 2 லைன் பேரலல்னா அந்த இடத்துல எந்த கான்செப்ட் ரிலேட் ஆகும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா ஸ்லோப் தான் ரிலேட் ஆகும். கரெக்டாக ஸ்லோப் தான் பேரலாக இருந்துச்சுன்னா சேமாக இருக்கும். பர்பெண்டிகுலராக இருந்தால் மல்டிப்ளை பண்ணும்போது -1 வரும் அப்படின்ற மாதிரி நம்ம படிச்சிருப்போம். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி வச்சு யோசிச்சு பார்த்தோன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து பேரலாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. பேரலாக இருக்குன்னா இதோட ஸ்லோப்பும் அதோட ஸ்லோப்பும் ஈக்குவலாக தானே இருக்கும். கரெக்டாக ஸ்லோப் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? ஒரு லைனோட ஸ்லோப்பு இப்போ இதுதான் ஒரு கொடுத்துருக்க லைன் அப்படின்னா கம்பேர் பண்ணிக்கலாம். இது வந்து ஜென்ரலான ஒரு ஈக்குவேஷனோட கம்பேர் பண்ணிக்கலாம். ax + by + c = 0 அப்படின்னா ஸ்லோப் எப்படி கண்டுபிடிப்போம்னா ஸ்லோப் எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா ஸ்லோப் -a/b. ஏன்னா எக்ஸுக்கு முன்னாடி இருக்க நம்பர், பின்றதுன்னா ஒய்க்கு முன்னாடி இருக்க நம்பர். அப்போ நம்ம என்னென்னா ஸ்லோப் m1 = -7/b யோட வேல்யூ. மைனஸ் கேன்சல் ஆகிடுச்சுன்னா 7/3. அப்போ என்னென்னா 7/3 தான் இந்த ஃபஸ்ட் லைனோட ஸ்லோப். கரெக்டாக இப்போ 2 பேரலாக தானே இருக்குது. ஆக்சுவலாக அது வந்து புக் பேக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பர்பெண்டிகுலர்னு கொடுத்துருந்தாங்க. இப்போ பேரலல்னு மாற்றிட்டாங்க. பேரலாக இருக்கனால 2தோட ஸ்லோப் ஈக்குவல் தான். அப்போ இந்த லைனோட ஸ்லோப்பும் ஈக்குவல் தான். கரெக்டாக இப்போ என்னதுன்னா ஒரு பாயிண்ட் கிடச்சிருக்கு, ஒரு ஸ்லோப் கிடச்சிருக்கு. இந்த 2 டீடைல்ஸை வச்சு நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண போகிறோம். என்ன ஈக்குவேஷன் அப்படின்னா y - y1/x - x1 = m அப்படின்றது தான் ஒரு பாயிண்ட்டும் ஒரு ஸ்லோப் தெரிஞ்சிருக்கும்போது நம்ம சால்வ் பண்ணக்கூடிய ஈக்குவேஷன். ஸோ y - 0/x - 0 ஏன்னா ரெண்டுமே அதாவது ஆரிஜின் வழியாக பாஸ் ஆகிறதுனால ரெண்டுமே எக்ஸும் ஒய் ரெண்டுத்தோட வேல்யூஸ் ஜீரோஸாக இருக்கும் அந்த பாயிண்ட்டுக்கு. = 7/3. ஓகேவா? இப்போ அடுத்து என்ன வரும்? y/x = 7/3. 3y = 7x அப்படின்னு வருமா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் லெஃப்ட்லேயும் ரைட்லேயும். அடுத்து இதை வந்து ரீஅரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா 7x - 3y = 0 அப்படின்றதான் ஈக்குவேஷன். ஸோ 7x - 3y = 0. ஸோ ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ இது மாதிரி கொஷினை கிளியராக நீங்கள் படிக்காமல் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக புக்கில் இருக்க கொஷின் தானே அப்படின்ற மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா தப்பான ஆன்சர் வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 கொஷினாவது இந்த மாதிரி ஏதாவது ஒன்று அப்படியே மாற்றிடுவாங்க, இல்லை புக்லேருந்து லைட்டாக மாடிஃபை பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி கொஷினை கிளியராக படிக்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்த கொஷின் போகலாமா? ஓகே, இந்த கொஷின் என்னென்னா புக் பேக் கொஷினே தான், அதே லெசன்லேருந்து தான், கோஆர்டினேட் ஜியோமெட்ரிலேருந்து கேட்டிருக்காங்க. அதாவது இது ஒரு லைன் கொடுத்துருக்காங்க, 2 வழியாக பாயிண்ட்ஸ் வழியாக பாஸ் ஆகக்கூடிய ஒரு லைன். ஸோ ரஃப் டயக்ராம் போட்டுக்கலாம்.
இது ஒரு லைனு. இது எது எது வழியாக பாஸ் ஆகுதுன்னா ஆரிஜின் வழியாகவும் பாஸ் ஆகுது. அதே மாதிரி ஏன்னா -8,8 வழியாகவும் பாஸ் ஆகுது. ஓகேவா? இப்போ அவங்க கேட்குறது என்னன்னா ஸ்லோப் ஆஃப் த லைன் விச் இஸ் பர்பெண்டிகுலர் டு திஸ் லைன். அதாவது இந்த லைனோட பர்பெண்டிகுலராக இருக்கக்கூடிய லைனோட ஸ்லோப் என்னவாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸ்லோப் நடுவில் இருக்கிற ரிலேஷன்ஷிப் நமக்கு ஆல்ரெடி தெரியும். என்னதுன்னா பர்பெண்டிகுலராக இருக்கிற லைன்ஸோட ஸ்லோப் நடுவில் இருக்கிற ரிலேஷன்ஷிப் M1 M2 அந்த 2 ஸ்லோப்பையும் மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு -1 வரும் அப்படின்றது நமக்கு தெரியும் இந்த ப்ராப்பர்ட்டி. இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த லைனோட ஸ்லோப் கண்டுபிடிச்சிட்டு எம்முக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணி அந்த இன்னொரு எம்மை கண்டுபிடிச்சிடலாம். M1 பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணி M2 கண்டுபிடிச்சிடலாம். இதோட ஸ்லோப் என்ன? ஸ்லோப்புக்கான ஃபார்முலா என்னதுன்னா M is equal to y2 minus y1 by x2 minus x1. ஸோ y2 ஓட வேல்யூ 8 மைனஸ் y1 ஓடது 0. அதே மாதிரி x2 மைனஸ் x1 அப்படின்னு வரும். ஸோ 8 by மைனஸ் 8ன்னு வருமா? இதோட வேல்யூ -1. ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது என்னன்னா M1 ஓட வேல்யூ ஒரு லைனோட ஸ்லோப். இப்போ M1க்கு பதிலாக அங்கே அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணலாம். -1 into M2 is equal to -1. M2 is equal to -1 by -1. ரெண்டும் கேன்சல் ஆகி இதோட வேல்யூ என்ன வரும்னா 1 வரும். ஸோ இதோட ஸ்லோப் 1. ஆப்ஷன் பி. ஓகேவா? கிளியராக புரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் போகலாம். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் வந்து ட்ரிக்னாமெட்ரியில் கேட்டிருக்காங்க. ட்ரிக்னாமெட்ரியில் செகண்ட் ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸ் ரிலேட்டடான கொஸ்டின். இதுவும் டெக்ஸ்ட் புக் கொஸ்டின் தான், அப்படியே கேட்டிருந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு ரஃப் டயக்ராம் போட்டுக்கிறான். ரேஷியோ ஆஃப் த ஹைட் ஆஃப் அ டவர் அண்ட் லென்த் ஆஃப் இட் ஷேடோன்னு சொல்லியிருக்காங்களா. ஒரு டவர் பற்றி பேசுகிறாங்க. டவர் அதோட லென்த், ஷேடோ லென்த்தை பற்றியும் பேசுகிறாங்க. கண்டிப்பாக ஒரு டவரும் அதோட ஷேடோவும் என்னன்னா ரைட் ஆங்கிளில் தான் இருக்கும். கரெக்டாக? ஏன்னா டவர் வந்து ஸ்ட்ரெயிட்டாக தான் வச்சுருப்பாங்க. ஹைட் ஆஃப் த டவர், லென்த் ஆஃப் த ஷேடோ, இது ரெண்டுத்தோட ரேஷியோ என்னன்னா √3:1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும். அதை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நம்ம ஹைட்டுக்கு வந்து என்னென்னா நம்ம ஒரு வேரியபிள் வச்சுக்கலாம், ஹச்னு வச்சுக்கலாம். ஷேடோட லென்த்துக்கு எஸ்ன்னு நம்ம வச்சுப்போம். அது ஃபஸ்ட் லெட்டரை வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும், குழப்பம் இல்லாமல். ஸோ ஹச் அண்ட் எஸ் வரும். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா h/s வேல்யூ என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா √3:1. ரேஷியோவை நம்ம வந்து டிவிஷன் மாதிரி எழுதிக்கலாம். ரேஷியோட மீனிங்கே அதுதான், டிவிஷன். h/s வேல்யூ ஹைட்டு இஸ் டு ஷேடோ இஸ் ஈக்குவல் டு √3/1. அடுத்து ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் த சன் ஹேஸ் அ மெஷர். ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் அ சன் கேட்டிருக்காங்களா. அப்போ கீழேருந்து இந்த ஆங்கிள் தான் எலிவேஷன்னா, கீழேருந்து மேலே பார்க்குற ஆங்கிள். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அவங்க கொடுத்துருக்கிற டீட்டெயில்ஸை ரிலேட் பண்ணுற மாதிரியான ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ எதுன்னு மட்டும் நம்ம யோசிச்சா போதும். இப்போ என்னென்னா இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறனால இது வந்து ஆப்போசிட் சைடு. அதே மாதிரி இது வந்து அதுக்கு நியர்பையாக போகிறதுனால இது அட்ஜசன்ட் சைடு. கரெக்டாக? இல்லை எனக்கு அட்ஜசன்ட் வந்து குழப்பமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரொம்ப சிம்பிள், ஆப்போசிட்டை கண்டுபிடிச்சிருங்க. ஆங்கிள் எங்கே இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஆப்போசிட் சைடு. ஓகே, அடுத்து மீதி லென்த்தாக இருக்கிற, அதாவது 90 டிகிரி எதிரில் இருக்குல்ல, அது இந்த சைடு, அந்த லாங்கஸ்ட் சைடை தான் ஹைப்போட்டனிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி கிராஸ் அப்படி போகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி மீதி இருக்கிற சைடு அட்ஜசன்ட் அப்படின்னு கூட நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ என்னென்னா எந்த ரெண்டு சைடு ரிலேட் ஆகுது? ஆப்போசிட்டும் அட்ஜசன்ட்டும். ஆப்போசிட்டையும் அட்ஜசன்ட்டும் ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு குவான்டிட்டி என்னது அப்படின்னா டேன். ஸோ tan θ இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் அப்படின்னு சொல்லலாம். அப்போது tan θ இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட்னா ஆப்போசிட் இந்த இடத்துல என்னது ஹச், அட்ஜசன்ட் என்னது எஸ். ஸோ h/sன்னு வருமா? அப்போ tan θ இஸ் ஈக்குவல் டு ஹச்சோட வேல்யூ, h/s வேல்யூ என்னன்னா √3/1. அது நம்ம √3னே எழுதிக்கலாம், ஏன்னா அது /1னா அதே தானே எழுதுவோம். ஸோ இப்போ என்னதுன்னா θ எந்த வேல்யூக்கு நமக்கு √3 வரும்? θ அந்த டேபிளில் நம்ம ரிமெம்பர் பண்ணி பார்த்தோம்னா θ வேல்யூ 60 டிகிரிக்கு தான் √3 வரும். ஸோ θ இஸ் ஈக்குவல் டு 60 டிகிரி. ஸோ மேபி அவங்க இந்த கொஷினை மாற்றணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா என்னதுன்னா அந்த ரேஷியோட ஆர்டரை மாற்றலாம், 1/√3ன்னு மாற்றலாம். அப்போ ஆங்கிள் மாறும். இல்லை ஆங்கிள் ஆஃப் எலிவேஷனுக்கு பதிலாக ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் கேட்டாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மாறும். டிப்ரெஷன் நம்மளுக்கு மேலேருந்து கீழே, ஸோ இதோட ரிவர்ஸ் வரும். இது 60 டிகிரி வந்தது, இப்போ நமக்கு ஆன்சர் வந்துருக்குன்னா 30 டிகிரி வரும். ஸோ அந்த மாதிரி கொஷின் லைட்டாக மாடிஃபை பண்ணி கேட்கலாம். நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஒரு ரஃப் டயக்ராம்லேருந்து அது ஸ்டார்ட் பண்ணுறது பெட்டர். ஓகே, இதுக்கு ஆன்சர் 60 டிகிரி. அடுத்த கொஷின் போகலாம். இந்த கொஷின் வந்து மென்சுரேஷன் சாப்டர்லேருந்து இருக்குது. இது ஒரு புக் பேக் கொஷின் தான், சர்ஃபேஸ் ஏரியா ரிலேட்டடான கொஷின். அவங்க என்ன கேட்குறாங்கன்னா ஃபைண்ட் த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அ கோன். அதோட ஹைட் எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க, 15ன்னு சொல்லிட்டாங்க, 15 சென்டிமீட்டரு. பேஸ் டயாமீட்டர் எவ்வளோன்னு சொல்லிட்டாங்கன்னா 16ன்னு சொல்லிட்டாங்க. ஃபைண்ட் த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு சொல்கிறாங்க. கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அ கோன் நம்மளுக்கு என்னதுன்னா, அதாவது இந்த சுற்றி இருக்கிற அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குல்ல, அவங்க கேட்குறது இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா மட்டும் தான் கேட்குறாங்க. ஸோ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்முலா என்னதுன்னா π × r × L. R வந்து ரேடியஸ், Lன்றது என்னன்னா ஸ்லாண்ட் ஹைட்டுன்னு சொல்லுவோம். இந்த ஹைட்டு தான், இங்கே இந்த ஸ்லாண்டிங்காக வர ஹைட்டு தான் நம்ம சொல்லுவோம். இப்போ என்னதுன்னா ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ்லாம் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகுதா, நம்மளுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா டீட்டெயில் தேவைப்படுதான்னு பார்க்கலாம். R வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. R அவங்க டேரெக்டாக கொடுக்கல, டயாமீட்டராக கொடுத்துருக்காங்க. டயாமீட்டரில் பாதி தானே அவங்களுக்கு வந்து ரேடியஸ். கரெக்டாக? அப்போ ஆரோட வேல்யூ என்னன்னா 8. இதை கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு எல் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். எல் அவங்க கொடுக்கவே இல்லை. அப்போ நம்ம எல் இதுலேருந்து எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம். இப்போ இது ஒரு ரைட் ட்ரையாங்கிள், இதோட வேல்யூ 15, இதோட வேல்யூ 8.
அப்போ இதோட வேல்யூ எவ்வளோ இருக்கும், ஸ்லாண்ட் ஹைட்டோட வேல்யூ எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தானே கரெக்டாக. இது வந்து இந்த இடத்துல ஒரு பித்தாகரஸ் தியரம் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வர இடத்துல நம்ம டேரெக்டாக பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணிக்கலாம். நம்மளுக்கு தேவை எல், இது தெரியல. 15 ஸ்கொயர் ப்ளஸ் 8 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எல் ஸ்கொயர். ஹைப்போட்டனியூஸ் வந்து எல்லாம் அதை சைடு போட்டு மீதி இருக்கிற ரெண்டு இன்னொரு சைடு போட்டு ஆட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். 15 ஸ்கொயரோட வேல்யூ 225, 8 ஸ்கொயரோட வேல்யூ 64 இஸ் ஈக்குவல் டு எல் ஸ்கொயர். ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 289 இஸ் ஈக்குவல் டு எல் ஸ்கொயர். இதோட ஸ்கொயர் ரூட் என்னவாக இருக்கும், 17 இருக்கும் கரெக்டாக. நீங்கள் வந்து ஸ்கொயர் நம்பர்ஸ் எல்லாமே 30 வரைக்கும் தெரிஞ்சு வச்சுக்கிறது மச் பெட்டர். ஏன்னா உட்காந்து எக்ஸாமில் யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது எல்லாத்தையும். இதெல்லாம் வந்து ஆல்ரெடி தெரிஞ்சு டேபிள்ஸ் நம்ம எப்படி மெமரி பண்ணி வச்சுருக்கோமோ அந்த மாதிரி இது மெமரி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டக்குன்னு நம்ம ஜஸ்ட் வித்தின் 5 செகண்ட்ஸில் நம்ம ஆன்சர் போட்டுடலாம். ஸோ எல்லோட வேல்யூ 17 அப்படின்னா இப்போ நம்ம கண்டுபிடிக்கலாம். அவங்க பையை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுமா என்னன்றது தெளிவாக ஆப்ஷனை ஃபஸ்ட் பார்த்துக்கோங்க. ஆப்ஷன் பையிலே கொடுத்துருக்காங்கன்னா பை எதுவும் பண்ண தேவையில்ல, அப்படியே விட்டுடலாம். பை இன்ட்டு ஆரோட வேல்யூ 8 இன்ட்டு எல்லோட வேல்யூ 17, 8 இன்ட்டு 17. இப்போ 8 17 சார் எவ்வளோன்னு மட்டும் கண்டுபிடிக்கலாம். அப்படி இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 7 8 சார் 56, ரிமைண்டர் 5, 8 1 சார் 8, 8 + 5 13, 136 பை. ஸோ இதுதான் வந்து ஆன்சர். ஸோ ஆன்சர்னா 136 பை சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ ஓகேவா. ஸோ இதில் வந்து என்னென்னா மேபி அவங்க வேல்யூஸ் மாற்றலாம், இல்லை டயாமீட்டருக்கு பதிலாக ரேடியஸ்ன்னு மாற்றி கேட்கலாம், ஃபோனுன்றது தூக்கிட்டு அவங்க சிலிண்டர்னு கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி மாடிஃபை பண்ணி கேட்கலாம். அந்த மாதிரி எது கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் ரெடி ஆகிக்கணும். ஃபஸ்ட்டு டயக்ராமை போட்டுருங்க, எந்த ஷேப்னு கிளியராக ஐடென்டிஃபை பண்ணணும். சில பேர் ஷேப் ஐடென்டிஃபை பண்ணால் அவங்க பாட்டுக்கு ஒரு அவசரத்தில் வந்து அப்படியே போட்டுருவாங்க, வேறு ஃபார்முலாவை போட்டுருவாங்க. ஆன்சர் கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி அங்கே மொதல் ஆப்ஷன் அதை தான் கொடுத்துருப்பாங்க. இதை கிளியராக பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் போகலாமா. நெக்ஸ்ட்டு, வால்யூம் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஸ்பியர் தட் கேன் பி கட் அவுட் ஃப்ரம் அ சிலிண்ட்ரிக்கல் லாக் ஆஃப் வுட். ஒரு சிலிண்டர்லேருந்து கட் அவுட் எடுக்கிறாங்க. என்ன கட் அவுட்னா ஸ்பெரிக்கல் ஷேப்பில் ஒரு கட் அவுட் எடுக்கிறாங்க, ஸ்பியர். அது வந்து மேக்ஸிமம் எவ்வளோ பெருசு நம்மளால் எடுக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. கிரேட்டஸ்ட் ஸ்பியர்னா இப்போ அதுலேருந்து நான் ஒரு குட்டியாக நடுவில் கூட ஒரு சின்ன ஒரு கோலி குண்டு சைஸில் நான் வந்து கட் பண்ணி எடுக்கலாம். இல்லை அப்படின்னா அதோட இன்னும் கொஞ்சம் பெருசாக, அந்த மாதிரி இருக்குல்ல எவ்வளோ பெருசாக நம்மளால் எடுக்க முடியும்னு கேட்குறாங்க. எவ்வளோ பெருசாக எடுக்க முடியும் அப்படின்னா அந்த சிலிண்டரோட எட்ஜ் டச் ஆகிற வரைக்கும் நம்மளால் எடுக்க முடியும் கரெக்டாக. ஸோ இப்போ இந்த சிலிண்டரோட எட்ஜ் வரைக்கும் நான் ஒரு ஸ்பியர் வந்துக்கிட்டேன். அவங்க கேட்குறது இதோட ரேடியஸ் வந்து 1ன்னு கொடுத்துட்டாங்க, 1. இதோட ஹைட் வந்து 5 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா. இப்போ பாருங்கள், இதோட பேஸ் ரேடியஸ் 1ன்னா அந்த ஸ்பியரோட ரேடியஸும் 1 தானே இருக்கணும் கரெக்டாக. ஏன்னா அது கரெக்டாக மேட்ச் ஆகுது, ரெண்டுமே லெஃப்ட் டு ரைட் அப்படி வந்து கரெக்டாக மேட்ச் ஆகுது. ஸோ 1. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னென்னா இதோட வால்யூம் தான் கேட்குறாங்க கரெக்டாக. வால்யூம் ஆஃப் த ஸ்பியரோட ஃபார்முலா என்ன, 4/3 πr3. அப்போ 4/3 இந்த இடத்துலையும் பாருங்கள் பை வந்து அவங்க சிம்பிளிஃபையே பண்ணல, அப்படியே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம ஆப்ஷனை பார்த்துட்டு அவசரத்தில் நம்ம 2 to 22/7 அப்படிலாம் போடணும்னு அவசியம் கிடையாது. ஃபஸ்ட்டு பை சிம்பிளிஃபை பண்ணலையா, அப்போ அப்படியே விட்டுடலாம். r3 ஆரோட வேல்யூ 1. ஸோ 1³ வேல்யூ 4/3 இன்ட்டு பைன்னு மட்டும் வரும். 1 மல்டிப்ளை பண்ணும்போது அதே ஆன்சர் வந்துடும். ஸோ 4/3 பை தான் அதோட வேல்யூ. ஸோ நம்மளுக்கு இந்த இடத்துல ஆன்சர் என்ன, 4/3 பை. ஓகேவா. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் என்ன, ப்ராபபிலிட்டிலேருந்து கேட்டிருக்காங்க. இது வந்து டைரக்டான ஒரு ப்ராப்பர்ட்டி மாதிரி தான், புக் பேக் கொஸ்டின் கூட. அவங்க என்ன கேட்டிருக்காங்க, விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட். எது இன்கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இஸ் கிரேட்டர் தென் 1 சொல்கிறாங்க. எடுத்த உடனே வந்து இது தப்பு. ஏன்னா ப்ராபபிலிட்டியோட வேல்யூ எதுலேருந்து இது வரைக்கும் இருக்குன்னா 0லேருந்து 1 வரைக்கும் தான் இருக்கும். ஓகேவா. அதை தாண்டி மேலேயும் போகாது, 0 கீழே நெகட்டிவ்லையும் போகாது. ஏன்னா ஒரு ஈவெண்ட்டு நெகட்டிவில் ஒரு ஈவெண்ட் நடக்கிறதுக்கான சான்ஸ் வந்து -2 அப்படின்னு சொன்னால் அர்த்தமே இல்லை. அதே மாதிரி ஒரு ஈவெண்ட் நடக்கிறதுக்கான சான்ஸ் 1க்கு மேலேயும் நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா 1 தான் என்னன்னா மேக்ஸிமம் இப்போ 100% அப்படின்ற மாதிரி தான் 1. ஓகேவா. அதை பர்சன்டேஜில் சொன்னோன்னா 100%. 100%னா கன்ஃபார்ம் நடக்க போகுது அப்படின்னு அர்த்தம். அதுக்கு மேலே நம்ம ஒரு நம்பர் சொல்கிறோன்னா அது மீனிங்கே கிடையாது கரெக்டாக. ஸோ அப்போ வந்து இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் தப்பு. அதே மாதிரி மற்ற ஆப்ஷன்ஸையும் நம்ம கிளியராக புரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா வந்து இந்த கொஸ்டின் மாடிஃபை பண்ணுறது, இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் மாடிஃபை பண்ணுறதுக்கு சான்ஸ் நிறையவே இருக்குது. இப்போ விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் கரெக்ட்னு கேட்டு கூட மாற்றலாம், இல்லை விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட்னு கொடுத்துட்டு இந்த ஆப்ஷனை லெஸ் தென்னு மாற்றிட்டு வேறு ஏதாவது ஆப்ஷனில் ஏதாவது ஒன்று மாற்றலாம் கரெக்டாக. இப்போ செகண்ட் ஆப்ஷனுக்கு என்ன அர்த்தம்னா ப்ராபபிலிட்டி லைஸ் ஃப்ரம் 0 to 1 அப்படின்னு சொல்கிறாங்க. 0லேருந்து 1 வரைக்கும் இருக்கலாம், தாராளமாக இருக்கலாம். 0னா இம்பாசிபிள் ஈவெண்ட், நடக்காத ஒரு ஈவெண்ட்டோட ப்ராபபிலிட்டி 0. 1 வந்து கண்டிப்பாக நடக்கும் அப்படின்ற ஒரு ஈவெண்ட்டோடது வந்து 1 அப்படின்னு சொல்லலாம். ப்ராபபிலிட்டி ஆஃப் நல் செட் இஸ் ஈக்குவல் டு 0 கொடுத்துருக்காங்களா, அப்படின்னு என்ன அர்த்தம்னா நடக்காது அப்படின்ற ஈவெண்ட்டோட ப்ராபபிலிட்டி வந்து 0. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஆப்ஷன் என்னென்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் நாட் ஏ அப்படின்றது தான் ஏ காம்ப்ளிமெண்ட்டோட அர்த்தம். அதாவது ஏ நடக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி, ஏ நடக்காததுக்கான ப்ராபபிலிட்டி ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 1 வரும் கரெக்டாக. ஏன்னா இப்போ ஒரு காயின் டாஸ் பண்ணுறோன்னா ஹெட் விலும் இல்லை டெயில் விலும் அப்படின்றது தான். அது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று தான் நடக்கணும் கரெக்டாக. அப்போ இது நடக்கலைன்னா மீதி இருக்கிற ப்ராபபிலிட்டி ஃபுல்லாக அதுக்கு தான் போகும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு ஈவெண்ட் நடக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி 2/5 அப்படின்னா மீதி இருக்கிற ப்ராபபிலிட்டி 3/5. அது நடக்காதுன்றதுக்கான ப்ராபபிலிட்டி 3/5. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு 1 வந்துடும் கரெக்டாக. ஸோ இதுதான் அதோட மீனிங்.
அடுத்த கொஸ்டின் போலாமா? இந்த கொஸ்டின் பேப்பரோட ஃபைனல் கொஸ்டின் இதுதான். இதுவும் வந்து ஒரு புக் பேக்கில் இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான். ப்ராபபிலிட்டிலேருந்து கேட்டிருந்திருக்காங்க. A purse contains 10 notes of 2000 rupees. 2000 rupees நோட் 10 இருக்குது. 500 rupees நோட் 15 இருக்குது. 25 நோட் வந்து நம்மளுக்கு 200 நோட் இருக்குது. அடுத்து 1 note is drawn at the random. இந்த மொத்த நோட்ஸ்லாம் ஒரு பேக்கில் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அதுலேருந்து ஒரு நோட்டு மட்டும் எடுக்கிறாங்க. அவங்க என்ன கேட்குறாங்க, ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி தட் த நோட் இஸ் எய்தர் 500 rupees நோட் ஆர் 200 rupees நோட்னு கேட்குறாங்க. இப்போ வந்து பேக்லலாம் மிக்ஸ் ஆகிருக்கு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்னா, மொத்த பேக்கில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். எவ்வளோ இருக்குது? 10 + 15 + 25 + 10 35 + 5 40 50 டோட்டலாக 50 நோட் இருக்குது. இப்போ இதில் 500 rupees நோட் அண்ட் 200 rupees நோட் மட்டும் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்ப்போம். அது மட்டும் எவ்வளோ இருக்குது? 500 200னா ஒரு 40 நோட்ஸ் இருக்குது. இப்போது நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன? ப்ராபபிலிட்டி ஆஃப் 500 rupees நோட் ஆர் rupees 200 நோட். இப்போ நம்ம இது ரெண்டும் சேர்த்து எவ்வளோ இருக்குது? 500 rupees 200 rupees 40 நோட் இருக்குது. மொத்தமாக 50 நோட் இருக்குது. இதோட ஆன்சர் என்னென்னா 4/5. கரெக்டாக? ஸோ 4/5. ஸோ இதில் கொஷின்ஸ் எந்த மாதிரி அவங்க மாடிஃபை பண்ண வாய்ப்புகள் இருக்குன்னா, இப்போ இதுலேயே வந்து அந்த 500 நோட் ஆர் 200 நோட்டை தூக்கிட்டு 500 நோட் ஆர் 2000 நோட்டுன்னு கொடுக்கலாம். இல்லை ஜஸ்ட் 500 நோட் அப்படின்னு கூட கேட்கலாம். இல்லை ஹைலைட் என்னென்னா ஆப்ஷன்ஸ் எல்லாமே மாறாமல் அப்படியே இருக்க மாதிரி தான் இருக்கும். நம்ம ஒரிஜினல் கொஷின் இருந்துச்சு நம்ம போட்டால் அந்த இதில் தான் நம்ம பண்ணுற மிஸ்டேக்கு. ஸோ கொஷினை கிளியராக பார்த்துக்கோங்க. எக்ஸாக்டாக அவங்க புக்கில் இருந்த கொஷின் தானே ஞாபகப்படுத்திட்டு ஆன்சர் கன்ஃபார்ம் தெரிஞ்சால் எழுதிருங்க. மாடிஃபை பண்ணிக்கலாம் தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ரஃப் ஒர்க்கில் போட்டு பண்ணுறது தான் மச் பெட்டர், சேஃபான ஒரு ப்ராக்டிஸ். ஓகே, இந்த வீடியோவில் நான் சொன்ன எல்லா கொஷின்ஸும் கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது கன்ஃபியூஷன் இருந்ததுன்னா கூட நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க, எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். அதே மாதிரி நான் சொன்ன அந்த ஒரு கொஷின் சொன்ன மாடிஃபிகேஷன் எல்லாமே அதோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் பார்த்துக்கோங்க. எப்போவுமே ஒரு கொஷினை சால்வ் பண்ணும்போது அது கூட ரிலேட்டடாக இருக்கிறது எல்லாமே அப்படி அப்படியே பார்த்துட்டு போயிடணும். ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம தனியாக அதுக்குன்னு உட்காந்து ப்ரிப்பேர் பண்ண தேவையில்ல. இப்போ பெர்பெண்டிகுலர் லைன்ஸை பற்றி படிக்கிறேன்னா பேரலல் லைன்ஸ்க்கு அது என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னு அப்போவே தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ரிலேஷன்ஸை பற்றி தெரிஞ்சுக்கும் போது ஃபங்க்ஷன்ஸும் எவ்வளோ அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ அடுத்த வீடியோவில் வந்து நம்ம வந்து 2025 கேட்டு 2 மார்க் கொஷின்ஸை சால்வ் பண்ணி நம்ம பார்ப்போம். ஓகே, பை ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி உங்களுக்கு கண்டென்ட் இன்னும் என்ன வேணும் அப்படின்னு நீங்கள் சஜஷன் கொடுக்குறது இருந்தால் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.